நீங்க எம்எல்ஏ எப்ப பாத்தீங்க லாஸ்டா? 6 பார்த்தா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறோம். அதோட சரி. உங்களுக்கு எனக்கு என்னையா பிசினஸ்? 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருமே. எலெக்ஷன் தான் வரும். கண்டுபிடிச்சாரா? கட்ட மலை கட்டறாங்கறாங்களே ஓகே. அவங்க காரியத்தை தான் சாதிக்கிறாங்க, எங்களை பார்க்க மாட்டாங்க. ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க. ஆனா எம்மா திருட ஓட்டு போடும்போது சாமி தராங்க. அதுபடி என்ன கண்டுக்க மாட்டாங்கறாங்க. ஒரு சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய், பணத்தின் இதனை எதிர்க்கவும் முடிந்தது யாரு? இவன் பண்புடம் தேவைப்படுதா உங்க ஊருக்கு உங்களுக்கு? இந்த பேருக்கு மார்மன் கோயில பாரு சுத்தி போட்டியா இப்படியேதான் மழை தண்ணி கிடக்கும்பா. மழை பெஞ்சா அந்த கோயில் உள்ளார போயிடும் தண்ணி. இந்த ரோட்டம் பார்த்துவாங்க, நீங்க மத்தவங்கலாம் பார்க்க வேணும். என்னமா இருக்கு காசு கொண்டாந்து 10 மணிக்கு மேல கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு போடுறோம். சரி, அப்புறம் யாரும் ரோடா இல்லப்பா, ரோட்டெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறோம். அதோட சரி. அப்புறம் மாதிரி எலெக்ஷன் செழிச்சாங்கன்னா வந்து வருவாங்க ஓட்டு கேட்க. அதுக்கு இடையில வரப்பட்டாங்க. உங்களோட குறையெல்லாம் இப்ப இதெல்லாம் இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து எதுவும் கண்டுக்கிட்டாங்க. நான் அதனாலதான் கேக்குறேன், நல்லது செய்யணும்னு உண்மையாவே வந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. இத்தனை பேர் என்ன வேலையில கேட்கறீங்க? கண்டிப்பா வேலையோட தானே வந்திருக்கீங்க, அதுக்கு நம்ம செய்யணும். கண்டிப்பாமா, ரொம்ப நன்றி. இப்ப இந்த தேர்வு செய்யுங்க, இந்த தெரு பூரா ஓட்டு நான் வாங்கி தரேன். நீங்க எம்எல்ஏ எப்ப பாத்தீங்க லாஸ்டா? 6 பார்த்தா இப்ப இதுக்கு கொண்டு போனாங்க கை காட்டிக்கு 150 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. போய் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் வந்துட்டு டீ தண்ணி கூட இல்ல வந்தாதான். அந்த சுசைட்ல 5 கிலோ அரிசி கொடுப்பாங்க. அதை வச்சுதான் என் பொழப்ப ஓட்டணும். வேற எல்லாம் ஒண்ணும் ஓட்டாங்க. கொஞ்சம் தான் ரோட்ல ஊட்டி கூட அலைய வேண்டியதா இருக்கு. பழுப்பு போட்டுக்காங்க, தண்ணி வரல சுத்தமா. தண்ணியா ஒரு 7 குடும்பம் அப்படியேதான் கிடக்கு. நீங்க ஓட்டு எல்லாம் போட்டு ஜெயிக்க வச்சு அவங்க என்ன பண்றாங்க? ஓட்டெல்லாம் ஜெயிக்க வைக்கிறது அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிதான் பார்த்தோம். ஒருத்தரும் செப்ப எடுக்கல. கட்டுற மலை கட்டுறாங்கிறாங்களே ஓகே. அவங்க காரியத்தை தான் சாதிக்கிறாங்க, எங்களை பார்க்க மாட்டாங்க. மக்களே பார்க்க மாட்டாங்க, மறந்துட்டாங்க. 1 கிலோமீட்டர் தாண்டி இவ்வளவு தூரம் வருது தண்ணி. தண்ணி தட்டுப்பாடு நமக்கு இருக்கு, பயங்கர தட்டுப்பாடு. மெயின் பிரச்சனை தண்ணி பிரச்சனை. இது ஏதாச்சும் மனு ஏதாவது கொடுத்து பாத்தீங்களா? எல்லாமே பண்ணிருக்கீங்க. இதே பாரு, இங்க கூட ஒரு டேங்க் கட்டிருக்காங்க. அதுல இருந்து எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. டேங்க் கட்டிருக்காங்கல்ல, மினி டேங்க் இருக்கு. மினி டேங்க் வந்து குடி தண்ணி கிடையாது, சும்மா மத்ததுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணி பிரச்சனை அப்படியேதான் போயிட்டு இருக்கு. தாய்ப்பால் இல்லாம தவிக்கிற குழந்தை ஒண்ணுதான், தண்ணி இல்லாம வாடுற பயிர் ஒண்ணுதான். பேருக்கு புரிய மாட்டேங்குது, தண்ணி தர மாட்டேங்குது. இந்த ஏரியாவில் வந்து நின்று இந்த இடத்துல என்ன பிரச்சனைப்பா இருக்கு, போது வருது, உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கு? சூரியன் தூங்கலாம், எனது விழி தூங்காது. தேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் பூவாது. எல்லையை தொடுவரை எனது கட்டை வேகா. இந்த ஊர்ல சொன்னா ஒரு இந்த ரோடு சொல்றீங்க, இந்த ரோடு சொல்றோம்ல, ஒரு நல்லபடியா போட்டா இப்ப ஒரு திடீர் ஒரு நல்லது கெட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை அவருக்கு வேகமா போறது வரதுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான இடம் தான். தரலாமே போட்டுட்டு போனா அடுத்த மாசமே ரொம்ப டைம் ஆகுது. வந்து கேட்கறாங்க, எல்லாருமே கேட்டாங்கன்னா வந்து சரியா பூர்த்தி பண்ண மாட்டாங்க. வராங்க, என்ன உங்களுக்கு சேவை அந்த அந்த சீசன் டைம் மட்டும்தான். ஆனா சீசன் டைம்னா அந்த ஓட்டு போற நேரம் மட்டும்தான், அது கேட்கறது மட்டும்தான். அவங்களுடைய இதை பூர்த்தி ஓகே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மக்களே நினைச்சு போக மாட்டாங்க. அது எது கேட்டுக்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரி சொல்லுங்க. ஒரு கிராமத்துல வீடு இருக்குன்னா இப்ப கட்டிட்டவங்க இவ்வளவு செலவு பண்ணி கட்டுறீங்க, டக்குனு அதுக்கு என்னன்னா ரெடி பண்ணி ஒரு டாக்டரை ஒரு நர்ஸை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கோம். கண்டிப்பா ஒரு தேள் கொட்டினால ஒரு எதா போனாலும் ஒரு ஊசி முதல்ல போட்டாதான் அந்த திருப்பி எதுவும் பேசன் ஆகாது. அதுவே எதுவுமே கிடையாது. போன ஒரு 3 மாத்திரை ஒரே வார்த்தை தான், என்ன உங்களுக்கு செய்யுது எழுதி அவங்க சீட்டை கொடுத்தா ஒரு மாத்திரை வச்சுருப்பாங்க, இல்லை டேரக்ட் பழுது போங்கிறாங்க. இப்போ எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி கட்டுறோம் தான் போட்டு வந்துடுறேன். போட்டு வந்து ஒரு நீங்கள் ஜெயிச்ச பிறகு வந்து நேராக சரி எந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டீங்க எங்கள்கிட்ட, அந்த மாதிரி கூட சரி நான் ஜெயிச்சிட்டா ரொம்ப நன்றி, நான் ஒரு ஓட்டு போடாம இவங்களே ஒரு ஓட்டு போட்டு ஜெயிச்சிருந்தா கூட சரி நான் ஜெயிச்சிட்டா வந்து ஒரு நன்றி சொல்றது கூட அவங்களுக்கு ஒரு இது இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ வந்தாங்கன்னா அந்த கிராமத்தை என்ன நீங்கள் கேட்குறீங்க, கரெக்டாக எல்லாம் செய்கிறோம். இதே கரெக்டாக கடைப்பிடிச்சி நீங்கள் ஜெயிச்சது பிறகு அந்த மாதிரி வந்து மக்களை கேட்டீங்கன்னா மக்கள் நம்புவாங்க அவங்கள. இந்த வாட்டர் டேங்க் இருக்கு பாருங்க, காலையில பார்த்தா ஒரு 7 ஒரு 7:20 வரை தண்ணி வரும், தண்ணி வராது. இப்போ இது இடையில பார்த்தா ஒரு மாசம் ஒரு பேர் பிரச்சனை இருப்பாங்க. இந்த வாட்டர் டேங்க் கழிவு தான் நான் பார்த்தீங்கன்னா 2வது தண்ணி பத்த முடியுது. என்ன பண்ணோம், எத்தனையோ இந்த எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி எல்லாம் பண்ணுறாங்க போகிறாங்க. இது எதாவது பண்ணி இஷ்டம் இல்லை, ஒரு எதாவது பண்ணலாம், டேங்க் பண்ணலாம், எதுவுமே கிடையாது. ஆனால் கரெக்டாக அந்த வீட்டு வரி கரெக்டாக 6 மாதமா தண்ணி வரியா அதெல்லாம் கரெக்டாக கட்டி போடணும். இல்லாட்டா உடனே நான் ஆதாரத்தை எல்லாம் போகணும், அதை போகணும், இதை போகணும், அதெல்லாம் பேசியிருக்காங்க.
ஜெயிச்சிட்டாங்க, எம்எல்ஏ ஆயிட்டாரு. அது பொறுத்தப்போ நானும் பார்த்தது கிடையாது. ஏதாவது ஒரு அவங்க கட்சியில சார்பா ஒரு டெத்து, ஒரு கல்யாணம், ஒரு நல்ல காட்டுறதுக்கு மட்டும்தான் அப்படியே கார்ல வரது போறது வருது. மற்ற இந்த ஊர்ல இங்க நம்ம ஓட்டு போட்டோம், அந்த மக்களும் தேடணும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எதுவுமே கிடையாது. நீங்க கொடுக்குற மனு எல்லாம் எடுத்துக்கிறாங்களாக்கா? அதெல்லாம் பாக்குறாங்களா? இந்த வண்டிக்காக நான் எத்தனை வாட்டி ஏறி இறங்கிருக்கேன், அத்தனை வாட்டி ஏறி இறங்கிருக்கேன். ஒரு சிம்பிளா ஒரு சின்ன விஷயத்துக்குனாலும் கஷ்டமா தான், அவங்கள பார்க்கணும்னாலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வீட்டை சுத்தி தண்ணி நிக்குது தம்பி. நாங்க வெளியில எல்லாம் மழை பெஞ்சா போக முடியல. எல்லாம் ஓட்டு போடும்போது சாமி தராங்க, அது நிப்பாடி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஓட்டு ஜெயிக்கிற வரைக்கும் தான், அப்புறம்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஏதாவது மனு எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? மனு எல்லாம் நாங்க இந்த பக்ரீட்ல கொடுக்குறோம். இங்க அவங்க கட்சியில உள்ளவங்களுக்கு தான் சலுகை பண்றாங்க, மத்ததெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாங்க. யாரு நல்லவங்களா இருக்காங்களோ அவங்கள பார்த்து ஓடுறோம். மக்கள் அப்படி செய்ய மாட்டேங்குது. யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு செய்யறாங்க. மக்களோட மக்களா என்ன குறை என்னன்னு கேட்டு செய்யற மாதிரி ஒரு வேட்பாளர் நமக்கு கிடைச்சா அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுவோமா, ஓட்டு போடுவோமா? சரி, அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்கறேன். நாங்களாம் செய்வோம் தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா வரேங்கய்யா. வரேம்மா, நன்றிம்மா.